மெடிக்கல் ஓசோன் தெரப்பி என்ஐஎன் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதி இந்தியானால அங்கீகரிக்கப்பட்டு இப்போ ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு வைட்லி அவைலபிளாக இருக்குது. ஓசோன்னு சொல்கிறப்பயே இது என்னங்க, இது என்ன டேப்லெட் ஃபார்முங்களா இல்லை சிரப்பா, இது எங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறீங்கன்ட்டு நிறைய பேர்த்துக்கு டவுட் வருது. இந்த சிகிச்சை முறை கம்ப்ளீட்டாக ஒரு கேஸ் ஃபார்ம்னால கொடுக்கப்படுது. இது கேஸ் ஃபார்ம்னு சொன்னோம்னே எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு வர சந்தேகம், இது எடுத்துக்கலாமா, இது ஒரு சேஃபான ட்ரீட்மெண்ட்டா, இது என்னோட நார்மலான கன்வென்ஷனல் மெத்தட்ஸோட ட்ரீட்மெண்ட் கூட இதை இன்டிகிரேட் பண்ணிக்கலாமான்ற ஃபர்ஸ்ட் சந்தேகம் தான் வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெடிக்கல் ஓசோன் ஜெனரேட்டர் அப்படின்ற மிஷின் மூலமாக அதை கிரியேட் பண்ணுறதுனால இதோட கான்சென்ட்ரேஷன் மோர் தென் 60 மைக்ரான்ஸ் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓசோன் இஸ் நத்திங் பட் ஆக்டிவேட்டட் ஆக்சிஜன். ஆக்சிஜன்றது நம்ம டெய்லி ப்ரீத் பண்ணுற ஒரு வைட்டல் கேஸ் தான். ஸோ இந்த ஆக்சிஜன் குறைபாடுனால ஏற்படுற வியாதிகள் இஸ்கீமிக் டிசீசஸ்ன்னு சொல்லலாம். ரத்த குறைபாடு, ரத்த ஓட்ட குறைபாடுனால ஏற்படுற வியாதிகளுக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோஇம்யூன் டிசீசஸ். இந்த மாதிரி டிசீசஸில் நம்மளோட எதிர்ப்பு சக்தியை நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பர்டிகுலர் டிசீஸ் கண்டிஷன்ஸில் மெடிக்கல் ஓசோன் தெரப்பி ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. ஓசோனுக்கு இருக்க ஒரு தனித்துவமான ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். இட் இஸ் மைக்ரோசைடல். அப்படின்னா it kills bacteria, fungus and virus when it comes in contact with it. இந்த ஓசோன் உங்கள் பாடியில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சிஜன் டெலிவரியை இது பல மடங்கு பூஸ்ட் பண்ணுது. அப்படின்னா இஸ்கீமிக் டிசீசஸ், ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்க இடங்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது. அடுத்து ஓசோனோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் படி பார்க்கலாம். இது O2 ப்ளஸ் ஒரு ஃப்ரீ மாலிக்யூல் ஆஃப் O. இந்த ஃப்ரீ மாலிக்யூல் ஆஃப் O நம்ம உடம்புல என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் கிரியேட்ஸ் அ கண்ட்ரோல்டு அண்ட் மானிட்டர்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இது மூலமாக என்ன ஆகுது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பாடியில் நேச்சுரலாக பூஸ்ட் ஆகி நம்ம உடம்புல இருக்க நச்சு பொருள்லாம் வெளியே வருது. இந்த மெடிக்கல் ஓசோனோட அப்ளிகேஷன்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம். இது முக்கியமாக 2 விதமாக பிரியுது. ஒன்று லோக்கல் அண்ட் சிஸ்டமிக் அப்ளிகேஷன்ஸ். லோக்கலை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு தேவையான கான்சென்ட்ரேஷன் அண்ட் டோசேஜ் செட் பண்ணி நம்ம கொடுக்கறது தான் இந்த லோக்கல் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்கிறோம். இது பேக்கிங், கப்பிங், ஃபனலிங், இன்ஜெக்ஷன்ஸ் போன்ற சிகிச்சை முறைகளால் நம்மளால் கொண்டு வர முடியுது. நெக்ஸ்ட்டு சிஸ்டமிக் அப்படின்றோம். சிஸ்டமிக் அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் த பெஸ்ட்டு ரெக்டல் இன்சஃபலேஷன். இது போக சிஸ்டமிக் அப்ளிகேஷன்ஸுக்கு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மொடாலிட்டிஸ் இருக்குது. ஓசோன் சோனா, மேஜர் மற்றும் மைனர் ஆட்டோ ஹீமோதெரபிஸ் போன்ற ஐவி தெரபிஸ். இந்த மெடிக்கல் ஓசோன் தெரப்பி பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணுமா, ஒரு சர்டிஃபைட் மெடிக்கல் ஓசோன் ப்ராக்டிஷனரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை திண்டுக்கல் சர்க்கிளில் இருக்கீங்கன்னா RRI ஃபிசியோ இன்டிகிரேட்டட் கிளினிக்கை கான்டாக்ட் பண்ணுங்கள்.